ராமசாமி மையப்பன், பெர்சன்டேஜில் நீங்கள் சொல்லாமல் நம்பர்ஸில் நீங்கள் சொல்லி மடைமாட்டிடுறீங்க அப்படின்னு ஜீவசகார்த்தன் சொல்கிறார். மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். ரெண்டு இது எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று வந்து இவங்க டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட இதுவே வந்து 29 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்ற கணக்கு. இப்போ ஜிஎஸ்டிக்கு வந்து 2 ரூபா கொடுத்தா 1 ரூபாய் எப்படி இருந்தாலும் ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் ஸ்டேட்டுக்கிட்ட இருந்தோம் 50%. ஒன்று தான் சென்ட்ரலோட கான்ட்ரிபியூஷன், ஐஜிஎஸ்டியிலேருந்து வந்தாலும் சரி சிஜிஎஸ்டியிலேருந்து வந்தாலும் சரி. அந்த 1 ரூபாயில் 29 காசு எப்படி இருந்தாலும் இவங்களோட கணக்குப்படியே டைரெக்டாக வந்துடுது. இது இல்லாமல் பயன்பாட்டுக்கு வர இது வந்து மற்ற நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் டிஃபென்ஸு, ஹெல்த்து, எஜுகேஷன் இந்த செக்டரில் வர கிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது டெவல்யூஷன் இன்னும் அதிகமாக இருக்குது. இது ஒரு டெவல்யூஷன். ரெண்டாவது டெவல்யூஷன் ரேஷியோ நீங்கள் சொல்கிறீங்க சார். நான் என்ன கேட்குறேன்னா, பெர்சன்டேஜ் படி மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு எவ்வளவு வருவாய் கொடுக்குது, ஈட்டி கொடுக்குது, தமிழ்நாட்டிற்கு நீங்கள் இதற்கு 2014 முன்னாடி எவ்வளோ கொடுத்தாங்க, எத்தனை சதவீதம் கொடுத்தாங்க, அந்த சதவீதத்துலேருந்து இப்போ எவ்வளோ குறைச்சிருக்காங்க, அந்த ரேஷியோ படி நீங்கள் பேச மாட்டீங்களே. இல்ல சோ அப்படி வந்து நீங்க இயர் ஆன் இயர் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படினா இயர் ஆன் இயர் கான்ட்ரிபியூஷன் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. எங்க இவங்க மாற்றம் சொல்றாங்க அப்படினா இந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட டோட்டல் கிராண்ட் வந்து ஒரு மொத்தமா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் கொடுக்கறதுலயும் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கிற ப்ரொபோர்ஷன்லயும் இருக்கிற மாற்றம் சொல்றாங்க. அந்த மாற்றம் எப்படி குறைஞ்சது? அந்த மாற்றம் எப்படி அப்படினா இரண்டு மாற்றங்கள். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் யூபிஏ ஆட்சி காலத்தில் இருந்த ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுத்த இதை பாஜக ஆட்சி காலத்துக்கு வந்த உடனே அவங்களோட முதல் 5 ஆண்டு காலத்தில் அவங்களால அதை மாற்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபைனான்ஸ் கமிஷனோட இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இது அப்படியே போச்சு. அதுக்கப்புறமா இருந்த அவங்களோட 5 ஆண்டு காலத்திற்கு ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து 42% இருந்துச்சு 2021 வரைக்கும். அந்த 42% இருந்தது. அதை 1% பாஜக குறைச்சாங்க. அந்த 1% குறைச்சது எப்போன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து மாநிலமாக இருந்து அது யூனியன் பிரதேசமா மாறிவிட்டது. அப்போ அந்த 1%க்கான ஏன் அந்த சேஞ்ச் இருக்கு அப்படின்றத பாராளுமன்றத்திலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு மாநிலமே வந்து மொத்தமா யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு. அப்போ அந்த டெவல்யூஷன் வந்து மாற்றும் போது அந்த 1% குறையணும். அதனால அது 41% ஆக்கியிருக்கோம் அப்படின்றத 1%க்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாநிலத்துக்கான கான்ட்ரிபியூஷனே வந்து 42லேருந்து 41% அப்படின்றது மொத்தமா மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா வந்து அந்த ஆண்டுல கொடுத்த பணம் வந்து 5.29% 5.17% ஆயிருச்சு அப்படின்றது டெஃபினட்டா பர்சன்டேஜ் வைஸ் குறைஞ்சிருக்கு. நான் அதை மாற்றம் சொல்றேன். என்ன மாற்றம் அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா டோட்டல் டெவல்யூஷன்ல ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளவு கொடுக்குறாங்க, என்ன தேவை இருக்கு அப்படின்னு அந்த கிராண்ட் ரேட் ரிக்வயர்மெண்ட்டே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரிக்வயர்மெண்ட் தமிழ்நாடு என்ன கேட்டிருக்கோ அதுல அதிக சதவீதம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து போன ஆண்டு கேட்டதுல 56% கொடுத்துருக்காங்க. யூபி கேட்டதுல வந்து கம்மியான பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்க பட்ஜெட்லயே இப்ப 2000 தமிழ்நாடு கேட்டது எல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாம் இல்ல, அதான் நான் சொன்னேன், கேட்டதுல 56%. அது முன்னாடி யூபிஏ காலத்துல கேட்டதோட ஒவ்வொரு ஆண்டுமே அதிகமா கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒண்ணும் இல்ல. தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்லயே ஒரே ஒரு இத மட்டும் காலத்தோட அதிகமா அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்லயே ரேஷியோ அதிகம் ஆயிருக்கும்ல. இல்ல, தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்லயே அவங்க வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி 2025 அவங்க வந்து இவ்வளவு 4500 கோடி கொடுக்க வேண்டியது இருக்கு, இன்னும் நாங்க கேட்டு டெவல்யூஷன்ல பாக்கி இருக்கு, நாங்க கேட்ட கிராண்ட் ரேட்ல இவ்வளவு பாக்கி இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் அனுப்பி இருந்தாங்க. அதை பப்ளிஷும் பண்ணிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட வெப்சைட்ல. அந்த இதே நீங்க அவங்க பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா யூபி ஆட்சி காலம் ஒவ்வொரு வாட்டியும் கிராண்ட் ரேட் ரிக்வெஸ்ட் கேட்டதோட எப்பவுமே 50% கிட்ட கூட வந்தது கிடையாது யூபி ஆட்சி காலத்துல. அப்ப திமுக வந்து மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார்கள், தமிழகத்திலும் ஆட்சியில் இருந்த காலத்துல கூட 50% கிட்ட கூட வந்தது கிடையாது. ஆனா இங்க வந்து பாஜக ஆட்சி காலத்துல ஒவ்வொரு வாட்டியும் 50%க்கு மேல இருந்திருக்கு. அதுதான் இவங்க தாக்கல் செய்த பட்ஜெட்டே போன 3 ஆண்டுகளும் பிளஸ் இந்த ஒரு ஆண்டும் 4 ஆண்டுக்கும் சேர்த்து. சோ அதனால அவர்கள் சொல்ற கணக்கு அப்படின்றது வேற. அவங்க என்னன்னா ஒரே ஒரு இன்னொரு கணக்கு, மோடி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போது நிதி கமிஷன் பரிந்துரைத்ததை விட குறைவா கொடுக்குறாங்க அப்படின்னு அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா பிரதமரான பிறகு அவரே அதை குறைத்து கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதை ஸ்ட்ராங்கா இவங்களோட பட்ஜெட்டே அதை காமிக்கலையே. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடோட பட்ஜெட் கிராண்ட்ஸ் இருக்கு, அதுல வந்து சென்ட்ரல் டெவல்யூஷன் எவ்வளவு, அதுக்கப்புறம் மத்த கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷன் மத்த ஆண்டுகளா சொல்லுங்க, ஓவராலா கால்குலேட் பண்ணி அந்த மொத்தமா நீங்க அதை மட்டுமே கால்குலேட் பண்ணா நான் வேற எந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டுக்கும் போக சொல்ல. தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த பட்ஜெட் டாக்குமெண்ட் மட்டும் நம்ம நம்புவோம். அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். அந்த டாக்குமெண்ட் மட்டும் தான் உண்மை, மற்ற டாக்குமெண்ட் எல்லாம் பொய்னே கூட எடுத்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்லயே எடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட கிராண்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அதை மட்டும் போன 3.5 ஆண்டுகள் வந்து நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதுவே வந்து என்ன இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அப்படின்றது தெரியும். ஒன்று. இரண்டாவது, இத்தனை ஆண்டுகள் இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை பிரதமர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை ப்ராஜெக்ட் ரிலீஸ், எவ்வளவு கிராண்ட் ரிலீஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கட்டும். அது ஒன்னொன்னும் பொய் அப்படின்னா அந்தந்த காலகட்டத்தில் இருந்த முதலமைச்சர்களோ இல்ல இன்னைக்கு இருக்க மந்திரிகளோ ஒரே ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் முடிச்சிடுறேன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது
போன 3.5 ஆண்டுகள்ல 7 முறை பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிலீசஸ்க்கு மட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும். கோவிட் காலத்துல கூட வந்து அவங்க 20,000 கோடிக்கு வந்து இங்க ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட மேடையில இருக்காங்க. எத்தனை 1000 கோடிக்கு வைத்தாலும் பெர்சன்டேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நாடு முழுக்க மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பேரிசனுக்கே வர முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருக்கவர்கள், பாரதத்துல இருக்கவங்க எல்லாருமே என்னோட சகோதரி. அவங்க எல்லாருக்குமே என்ன தேவையோ நான் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, இங்கே மாவட்டங்கள் எடுத்துப்போம். சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி வந்து அதிகமாக ஏர்னிங்ஸ் இருக்கு. அப்போ நான் வந்து சிவகங்கை, ராமநாதபுரம், நான் திருநெல்வேலி இவங்களுக்கெல்லாம் கம்மியா கொடுப்பேன் அப்படி நான் கணக்கெடுக்க முடியுமா? இப்ப என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க? இல்ல என்ன அப்போ என்ன சிவகங்கைக்கு அதிகமா கொடுக்குறீங்களா சென்னையில கொடுக்கறதோட? இல்ல திருநெல்வேலியில இருக்க எஸ்சிஜெட் வந்து நாகநேரியில இருக்க எஸ்சிஜெட் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? கோயம்புத்தூரோட வளர்ச்சியில சிவகங்கைக்கு பங்கு இருக்கு சார். ராமநாதபுரம் நாகநேரியில இருக்க எஸ்சிஜெட் என்ன பண்றீங்க? வளர்ச்சி கோவை வளர்ச்சியில தர்மபுரிக்கு பங்கு இருக்கு. அதனால ஏன் அப்படி கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டுல சரி, அப்படின்ற போது வளர்ச்சி பெறாதவர்களுக்கு நான் அந்த வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டும் அப்படின்றது என் சகோதரிக்குன்ற ஒண்ணு. ரெண்டாவது, நேச்சுரல் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இருக்கு. ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசா இங்க இருந்தெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து தமிழ்நாடு இத்தனை ஆண்டு காலமா வாங்கியிருக்கு. நம்ம வந்து டிரான்சிட்டுக்கு பே பண்றதில்ல, அவங்க நிர்ணயம் செய்யற விலையை பே பண்றதில்ல, அவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சா என்ன விலைன்னு பே பண்றதில்ல, அவங்க கார்பரேட்டுக்கு வித்தா என்ன விலை அப்படின்றத நம்ம பே பண்றதில்ல. தமிழ்நாடு வந்து அதற்கான டிஸ்கவுண்டட் யூஸ் ஆன கோலுக்கு இருக்கு, ஒவ்வொரு நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கு. நம்ம டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் கூட நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்போ நம்ம வந்து சகோதரி அப்படின்னு இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம என்ன அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். இல்லங்க, you can challenge it. அந்த இதை வந்து இந்திரா காந்தி பீரியட்லயே அதை வெயிட் பண்ணியாச்சு, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இதுல வந்தா ட்ரெயின்ல வந்தா எவ்வளவு உண்டு இருக்கு, எந்த இதுவும் இங்க இலவசமா இருக்கல. இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அது வெயிட் பண்ணப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து எந்த மாநில அரசும் அது கொடுக்கிறது கிடையாது. சார்ஜஸ் தான் ஒரு டன் கோல்ல ஃப்ரைட் சார்ஜஸோட தான் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. I challenge you, உங்களால நிரூபிங்க பாப்போம். நீங்க அத பே பண்றாங்கன்னு காமிங்க, இவங்களோட பட்ஜெட் பே பண்றாங்கன்றதுனால கான்செப்ட் காமிங்க. பே பண்றாங்க. இந்திரா காந்தி அவர்களுக்கான அலவன்ஸ் கொடுத்தாச்சு, அத பே பண்ணுவாங்க. இந்த போன முறை அதிமுக ஆட்சி காலத்துல இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அதானி ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், அதான் மாற்றமே ரெண்டு மடங்கு வேலை இருந்துச்சு. ஃபேக்சுவலா அத மாற்றதே எப்படி மாற்ற? அதான் ஒரே ஒரு நிமிஷம், என்ன மாத்தி சொல்றாங்கன்னா, நான் இத்தனை ஆண்டு காலம் வந்து அது வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் இல்லாம, டாக்ஸஸ் இல்லாம அவங்க கமர்ஷியல் யூட்டிலைசேஷன். ஆனா முடிச்சற ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பொறுமையா. என்னன்னா இத்தனை ஆண்டு காலம் அந்த வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் பெனிஃபிட் எடுக்கல அப்படின்னு சொன்னா அது தவறு. எடுத்த பெனிஃபிட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன்னா அது எப்படி? வந்து இத்தனை ஆண்டு காலம், அதாவது ஜார்க்கண்ட்ல இருந்து 50 வருஷம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியாச்சு, போன 20 வருஷம் யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா அது தவறாக இருக்காது. ஸ்டேட்டுக்கு நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னா மத்திய அரசு தான் நிதி கொடுக்கணும். அந்த அடிப்படையில் இருந்தானே மாநில அரசு மத்திய அரசு தொடர்ந்து நிதி கேட்டுட்டே இருக்கு. டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஒண்ணும் இல்லங்க, டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். பாக்சைட் உலக இந்தியாவிலே அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம கொடுக்கிற மினரல்ஸ். டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஹைவேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரயில்வேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். சரி சார், நீங்க இங்க வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கார்ப்பரேட்டோட டிஃபென்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஹைவேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், எல்லாருக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது எல்லாருக்குமே பண்ணணும். இப்போ ஒண்ணும் இல்லங்க, நேஷனல் ஹைவேஸ் வந்து தமிழ்நாடுல எவ்வளவு இன்டர்லிங்கேஜஸ் இருக்கு, போர்ட் வந்து தமிழ்நாடுல எவ்வளவு போர்ட் இருக்கு, ரயில்வேஸ் எவ்வளவு இன்டர்லிங்கேஜஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணுவோம். அப்ப அதெல்லாம் கான்ட்ரிபியூஷன் இவங்க கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது எல்லா ஆட்சி காலங்கள்லயும் நடக்கிறது தானே? டிஃபென்ஸ்க்கு செலவு எல்லா ஆட்சி காலத்திலயும் கிடையாதுங்க. எத்தனை போர்ட் வந்து பாஜக ஆட்சி காலத்துல, பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி காலத்துல வந்திருக்கு, எத்தனை போர்ட் வந்து மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல வந்திருக்கு அப்படின்னு பாப்போம். எண்ணூர் எக்ஸ்பான்ஷனுக்கு யாரு கிராண்ட்ஸ் கொடுத்திருக்கா, தூத்துக்குடி துறைமுகத்துக்கு யாரு பர்மிஷன் கொடுத்திருக்கா, அதே மாதிரி காரைக்காலுக்கு யாரு கொடுத்திருக்கா, இதெல்லாம் யார் ஆட்சி காலத்துல வந்திருக்கு அப்படின்னு காமிக்க முடியும். மூடிட்டாங்க. நீங்க தான் எதுக்கு திறந்தீங்கன்னு தெரியும், எதுக்கு மூடினீங்கன்னு தெரியும். ரொம்ப நாள் ஆச்சு. காரைக்கால் போர்ட் இப்ப ஃபங்க்ஷனலா இருக்கு. இப்ப டிரான்சிட் நடந்துருக்கு, இப்ப லைவா அதை வியூ பண்ண முடியும். சும்மா காரைக்கால் போர்ட் இப்ப ஃபங்க்ஷனலா இருக்கு. ஒண்ணுல இப்ப உங்க அசோட் ப்ரொடியூசர் இப்ப லைவா போட சொல்லுங்க. நம்ம